வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல கிட்ஸ் இல்ல எல்லாருக்குமே பிடிச்ச சீசி கார்ன் மெக்கரோனி தான் பண்ண போறோம். இந்த மெக்கரோனி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் கெஃபேல சாப்பிட்ற மாதிரி தரமா இருக்கும். இந்த சூப்பர் டேஸ்டி சூப்பர் ஈஸி மெக்கரோனி எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மழை பெய்யறப்போ நல்ல சுட சுட சாஸியா சீஸியா சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்குங்க. இப்போ இந்த சீசி கார்ன் மேக்ரோனி பண்ணலாமா? முதல் ஸ்டெப்பா நம்ம மேக்ரோனியை பாயில் பண்ணி எடுத்துக்க போறோம். நீங்க மேக்ரோனி தான் எடுக்கணும்னு இல்லைங்க, எந்த ஷேப் பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது உப்பு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நான் 4 கப் அளவுக்கு மேக்ரோனியை இதில் சேர்த்துருக்கேன். உங்க பேக்கேஜ்ல குக்கிங் டைம் இருக்கும், அதை பார்த்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒன்னு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டா எடுத்தா இல்லையான்னு தெரியும். சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியிலேருந்து இதை வெளியே எடுத்துடலாம். தண்ணியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்தா குக் பண்ண வாட்டர்லேருந்து ஒரு 2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் திக்னஸ் கொடுக்கும். ஒரு ஸ்ட்ரெயினரில் ஊற்றி எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய கடாயில் கொஞ்சம் தாராளமாக வெண்ணெய், ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமாவு கூட சேர்த்துக்கலாம், பட் டேஸ்ட் கொஞ்சம் மாறும். ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இப்படி அப்படி பெரட்டினீங்கன்னா வெண்ணெயில எல்லா மாவும் ஒட்டிட்டு உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1/2 லிட்டர் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விஸ்க் பண்ணிக்கணும். அப்பதான் லம்ஸ் எதுவும் இருக்காது. நீங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு இதை சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா லம்ஸ் வர சான்சஸ் ரொம்ப ஹையா இருக்கும். பல டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தாங்க இந்த மெத்தட் நான் கண்டுபிடிச்சேன். இது ரொம்பவே ஈஸியா இருக்கு, லம்ப் ஃப்ரீயாவும் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இப்படி வந்துதாங்கிறது எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க. விஸ்க் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்காயிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பால் பத்தலைன்னா நீங்க தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்திருப்பேன். கடாயோட ஹீட்டுக்கே பார்த்தீங்கன்னா திக்காயிட்டே போகும். நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது கரைஞ்சிடும். உங்களால பால் சேர்க்க முடியும்னா இன்னொரு 1/2 லிட்டர் பால் கூட நீங்க சேர்த்துக்கலாம். பட் 1/2 லிட்டர் பால் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போதே நம்ம ஒரு ஸ்பைசஸா சேர்த்துட்டே வரலாம். நீங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்கன்னா கொதிக்க கொதிக்க ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு திக்காயிட்டே போகும். இதுல காரத்துக்கு பாத்தீங்கன்னா நான் 3 பச்சை மிளகாயை அப்படியே சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சீசி சில்லி கார்ன் மெக்ரோனி இல்லையா, அதனால கொஞ்சம் தாராளமாவே சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுலயே 2 கப் அளவுக்கு உதிர்த்த ஸ்வீட் கார்ன் கர்னல் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் கார்ன் பாத்தீங்கன்னா இந்த பாயிலிங் சாஸ் மிக்சர்லயே உங்களுக்கு வெந்துடும். ஸ்வீட் கார்ன் வேகிறதுக்கு உங்களுக்கு ஹார்ட்லி 2 to 3 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஸ்வீட் கார்ன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இன்கேஸ் ரொம்ப திக்காயிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். சீசனிங்க்கு பாத்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா பாஸ்தா சீசனிங் எது இருக்கோ நீங்க சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெறும் ஆரிகானோ கூட நீங்க சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சீசனிங் எல்லாத்தையுமே இந்த சாஸ் மிக்சரோட நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததா இதுலயே கொஞ்சம் மேக் அண்ட் சீஸ் மாதிரி வரணுங்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செடார் சீஸ் சீசனிங் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோர் கிரீமும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் செடார் சீஸ் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். கெஃபே ஸ்டைலில் வரணுங்கிறதுக்காக தான் இந்த 2 சீசனிங் நான் சேர்த்துருக்கேன். பட் இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்கொயர் ப்ராசஸ் சீஸ் நான் இதுலேயே சேர்த்துட்டு நம்ம பாஸ்தா குக் பண்ண தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்துறேன். ப்ராசஸ் சீஸ் பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு இந்த மிக்சரில் மெல்ட் ஆகி நல்ல ஒரு திக்னஸ் அண்ட் க்ரீமினஸ் கொடுக்கும். செம்ம ரிச்சா வேணும்னா ஆப்ஷனலா நீங்க ஃப்ரெஷ் கிரீம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தா எல்லாத்தையும் இதுல அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். புளிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சார் கிரீம் சீசனிங்லேருந்து வரும். ஸோ இந்த பாஸ்தா நல்ல உப்பு புளிப்பு காரத்தோட பேலன்ஸ்டா இருக்கும். சூடா சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சாசியா இருக்கும், ஆற திக்காயிட்டே போகும். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், மறுபடியும் கொஞ்சமா பாஸ்தா சீசனிங் தூவிட்டு நம்ம கலந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச பெப்பர் பொடி அப்படியே மேலே சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சர்வ் பண்ணும்போது ஒரு பவுலுக்கு இந்த சூடான பாஸ்தா மேலே மொசரெல்லா சீஸ், கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இட்டாலியன் சீசனிங் தூவிட்டு சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொசரெல்லா சீஸ் மெல்ட் ஆகி ஒரு ஸ்பூன்லேயும் இந்த கூயினஸ் ஆஹா வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. கொஞ்சம் ஹெவியான மீல் தான், பட் எப்போவாவது சாப்பிட்டா தப்பு இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.